1947 இந்தியா விடுதலையடைய மதராஸ் மாகாணம் மதராஸ் மாநிலமா மாறின நிலையில 1952 இந்திய குடியரசின் அரசியலமைப்பு அடிப்படையில மதராஸ் மாநிலத்தோட முதல் சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சி அமைக்க ராஜாஜி முதலமைச்சரா மதராஸ் மாநிலத்தோட முதலாவது சட்டப்பேரவை அமைக்கப்பட்டது. 1954 காங்கிரஸ்ல ஏற்பட்ட உட்கட்சி பூசலால ராஜாஜி பதவி விலக முதல் முறையா பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சரானார். 375 உறுப்பினர்கள் கொண்ட மதராஸ் மாநில சட்டமன்றம் ஆந்திர பிரதேசம் தனி மாநிலமா உருவானது. கன்னடம் பேசும் பகுதிகள் மைசூருடன் இணைஞ்சது. மாநிலங்கள் சேமிப்பு சட்டம் ஆகியவற்றின் காரணமா உறுப்பினர்களோட எண்ணிக்கை 1953 231ஆகவும் அதுக்கு அப்புறம் 1956 205ஆகவும் குறைஞ்சது. 1957 நடந்த மதராஸ் மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரியார் ஆதரவோடு பெருந்தலைவர் காமராஜர் தலைமையிலான இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற தேர்ந்தெடுக்கப்பட்ட 205 உறுப்பினர்கள் ஒரு நியமன உறுப்பினருடன் இரண்டாவது சட்டப்பேரவை அமைக்கப்பட்டுச்சு. இந்த தேர்தலில் முதல் முறையா களம் கண்ட அண்ணா தலைமையிலான திமுக 15 இடங்கள்ல வென்று தன்னோட அரசியல் கணக்கு தொடங்கிச்சு. 1959 மதராஸ் ஆந்திரா இடையிலான எல்லை சீர்திருத்தத்தின் விளைவா சட்டப்பேரவை உறுப்பினரோட எண்ணிக்கை 206 உயர்ந்தது. பெருந்தலைவர் காமராஜர் தலைமையிலான இந்திய தேசிய காங்கிரஸ் 1962 நடைபெற்ற மதராஸ் மாநில சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து மூன்றாவது சட்டப்பேரவை அமைக்கப்பட்டுச்சு. இந்த தேர்தலில் 50 இடங்கள்ல வெற்றி பெற்ற அண்ணா தலைமையிலான திமுக அரசியல்ல வேகமா வளர தொடங்கிச்சு. ஆனா 1963 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்குள்ள தேசிய அளவில் ஏற்பட்ட நெருக்கடியை சமாளிக்க தொடர்ந்து 3 முறை முதலமைச்சரா பொறுப்பு வகிச்சு பல சாதனைகளை படிச்ச பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய முதலமைச்சர் பொறுப்பை பக்தவச்சலம் ஏற்றுக்கிட்டார். 1965 தொகுதி சீரமைப்பு நடவடிக்கை காரணமா சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை 234 உயர்த்தப்பட்டது. இதை தொடர்ந்து இந்தி எதிர்ப்பு போராட்டம், பொருளாதார நெருக்கடிகள் ஆகியவற்றால 1967 மதராஸ் மாநில சட்டமன்ற தேர்தலில் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையா தேசிய கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸை வீழ்த்தி மாநில கட்சியான திமுக ஆட்சியை பிடிச்சு வரலாறு படைச்சது. 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் என்ற விளக்கத்தோட அண்ணா தலைமையிலான திமுக கூட்டணி 179 இடங்கள்ல மிகப்பெரிய வெற்றியை பெற்று 4வது சட்டப்பேரவையை அமைச்சது. இந்த சட்டப்பேரவையில அண்ணா முயற்சியால 1969 மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு மாநிலமா மாறிச்சு. உடல்நல குறைவால அண்ணா அகால மரணம் அடைய முதல் முறையா தமிழ்நாட்டோட தற்காலிக முதல்வரா ஈரா நெடுஞ்செழியன் பொறுப்பேற்றார். அதன் பின் முதலமைச்சரான கருணாநிதி ஒரு வருடத்திற்கு முன்பே ஆட்சியை கலைச்சு தேர்தலை எதிர்கொள்ள தயாரானார். இதனை தொடர்ந்து தமிழ்நாட்டுல முதல் முறையா குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்துச்சு. அதன் பிறகு 1971 கருணாநிதி தலைமையில தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தலை சந்திக்க திமுக தலைமையிலான கூட்டணி, பெரியாரின் ஆதரவு, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட பிளவு ஆகிய காரணங்களால 205 இடங்களை வென்று வரலாறு படைச்சு 5வது சட்டப்பேரவையை அமைச்சது. ஆனா திமுகவில் உருவான உட்கட்சி பூசலால திமுக 2ஆ உடைஞ்சு 1972 எம்ஜிஆர் தலைமையில அதிமுக என்ற ஒரு புதிய கட்சி உருவானது. மேலும் 1975 பிரதமர் இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சியை திமுக அரசு எதிர்க்க 5வது சட்டப்பேரவை முடிய சுமார் 50 நாட்கள் இருந்த சூழல்ல ஆட்சி கலைக்கப்பட்டு 2வது முறையா குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழ்நாட்டில் அமலுக்கு வந்துச்சு. பல புரட்சிகளுக்கு வித்திட்ட தமிழ்நாடு சட்டமன்றம் சர்ச்சைகள், வாக்குவாதங்கள், குடியரசுத் தலைவர் ஆட்சி நிறுவப்பட்ட நிகழ்வுகள் என எத்தனையோ அசாதாரண சம்பவங்களுக்கு மௌன சாட்சியா இன்று வர இருந்துட்டு வருது.